பண வரவுக்காக நிறைய பரிகாரம், அப்புறம் அதுக்கான சிம்பிள்ஸு இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்காக ஏதாவது ஸ்பெஷலாக இது வரைக்கும் கொடுக்காதடா ஏதாவது சொல்ல முடியுமா குருஜி? கோயில் சார்ந்த விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பணப்பரிகாரம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டானா போகிறோம். கிட்டத்தட்ட மினிமம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வீக்ஸ், மேக்ஸிமம்ங்கிறது 11 வீக்ஸ் வரைக்கும். இதை தொடர்ந்து அவர்கள் செய்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பான முறையில் அவர்களுடைய வருமானம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பிஸ்னஸோ அல்லது வந்து கெரியர் ரிலேட்டடாக இருக்கிறதோ, ப்ரொஃபஷனோ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் தனியாக நெய் தீபம் ஏற்றி வச்சிட வேண்டியது. சிவனை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 3 தீபம் ஏற்றணும். சிவனுக்கு 3 தீபம் ஏற்றுவது பார்த்தோம்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி, நெய் தீபம் ஏற்றினாலும் சரி. அகைன் வந்து இந்த 3 பேர் அந்த 1.5 மணி நேரம் அப்படின்றது, அந்த 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் அந்த எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே நம்மளால் உள்ள எடுத்துக்க முடியும். இந்த 1.5 மணி நேரம் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப அதிகமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அந்த கோயில்களில் பண்ணும்பொழுது நமசிவாய நாமம் சொல்கிறது, அதாவது பஞ்சாட்சரம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றது, வெறும் ஓம் எல்லாம் வேண்டாம், நமசிவாய 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 நம்ம சொல்லிக்கொண்டிருந்தாலே அதற்கு உண்டான பலன் கிடைத்துவிடும். ஓம் நமோ நாராயணாய மந்திரம், அந்த ஓம் நமோ நாராயணாய மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சடனாக பணம் வரதுக்கு உண்டான ஒரு வழியை பிறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து அந்த ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு சடனாக ஏதாவது பேட் ஈவெண்ட்ஸ் நடக்கிறது அப்படின்றத அது பெரிய ஷீல்டு மாதிரி காப்பாற்றும், நம்மளை பெரிய ஷீல்டு மாதிரி காப்பாற்றும். அது இந்த ஷீல்டு மாதிரி காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து ஓம் நமோ நாராயணாய மந்திரம். மண்ணகல் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து பார்த்தோம்னா வெள்ளிக்கு உகந்தது, வெள்ளிக்கு உண்டான ஒரு பலனை தரக்கூடியது. இது எர்த் எனர்ஜி கரெக்ட். பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் மண்ணுக்கும் இதுக்கு ரஜதத்துக்கும் உண்டு. ரஜதம் அப்படிங்கிறது வந்து சில்வருக்குமே இருக்கு. அப்போ அந்த சில்வரில் ஏற்றக்கூடியதுமே வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கு. பெரிய பெரிய இதாக எடுத்துகிட்டு அவங்க வந்து வீட்டில் வச்சுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அந்த 7 to 11 வீக்ஸ்க்குள்ளே அவன் எவ்வளோ லட்சம் கேட்டாலும் கிடைக்கும். வணக்கம் குருஜி. நமஸ்காரம். நீங்கள் பண வரவுக்காக நிறைய பரிகாரம், அப்புறம் அதுக்கான சிம்பிள்ஸு இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்காக ஏதாவது ஸ்பெஷலாக இது வரைக்கும் கொடுக்காதடா ஏதாவது சொல்ல முடியுமா குருஜி? கோயில் சார்ந்த விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கோயில் சார்ந்த விஷயமா இருக்கும். பணப்பரிகாரம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டானா போகிறோம். கிட்டத்தட்ட மினிமம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வீக்ஸ், மேக்ஸிமம்ங்கிறது 11 வீக்ஸ் வரைக்கும். இதை தொடர்ந்து அவர்கள் செய்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பான முறையில் அவர்களுடைய வருமானம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பிஸ்னஸோ அல்லது வந்து கெரியர் ரிலேட்டடாக இருக்கிறதோ, ப்ரொஃபஷனோ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது. இந்த வியாழக்கிழமை வந்து பார்த்தோம்னா அவர்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் பழமையான கோயிலாக பார்த்துட்டு சிவவிஷ்ணு கோயிலுக்கு போகணும். இந்த சிவவிஷ்ணு கோயில் அப்படின்றதுல வந்து பார்த்தோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி சிவவிஷ்ணு கோயிலாக அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு சில கோயில்களில் வந்து பெரும்பாலும் எல்லா சிவன் கோயில்லையுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க, நாராயணர் இல்லாமல் இருக்க மாட்டார். நாராயணர் இருப்பார், பிரம்மாவும் இருப்பார். லக்ஷ்மி ஒரு சில சிவன் கோயில்கள் இருக்காது, ஒரு சில சிவன் கோயில்கள் லக்ஷ்மியுமே இருக்கிறார். அது மாதிரி இருக்கு. இது சிவவிஷ்ணு கோயிலாக தேர்ந்தெடுத்து விட்டால், ஓரளவுக்கு பழைய கோயிலாக தேர்ந்தெடுத்து விட்டாலோ அல்லது சிறப்பாக பூஜை புனஸ்காரங்கள் நடக்கக்கூடிய ஒரு கோயிலாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது இந்த பண பரிகாரத்துக்கு ரொம்பவே முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 வீக்ஸ் அப்படின்றது வந்து அவங்க அந்த வியாழக்கிழமையாக தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து அவங்க டைம் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் நிறைய விஷயத்துக்கு சொல்லுவேன், ஒரே டைமில் செய்யுங்க. சில விஷயத்தை வந்து ப்ராப்பராக அந்த டைமில் நீங்கள் செய்யும்போது அதுக்கு உண்டான பலன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கோயில் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோயிலுக்கு போகக்கூடாது. அதாவது சிவவிஷ்ணு கோயிலே ஒரு ஊரில் வந்து 2 இருக்குது 3 இருக்குன்னா, இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போகிறேன், பக்கத்தில் இருக்கேன், நாளைக்கு வந்து நான் அதை அடுத்த வாரம் வந்து வேறு பக்கத்தில் இருக்கேன், அதனால நான் அந்த இடத்துக்கு போட்டுமா அப்படின்னா அது வந்து பெருசாக வேலை செய்யாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நம்ம ஆளுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம சேனலில் மற்ற சேனலோட பற்றி நமக்கு தெரியாது, சூப்பராக கேள்வி கேட்பாங்க. என்னெல்லாம் யோசிச்சு ரூம் போட்டு அவங்க கேள்வி கேட்காத மாதிரி நான் ஏதாவது சொன்னேன்னா அதை மீறி ஒரு விஷயத்தான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. எனக்கு புரியல, இவ்வளோ தெளிவாக நீங்கள் சொன்ன அப்புறமா இவ்வளோ கேள்வி கேட்பாங்க, ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, கேட்காம இருக்க மாட்டாங்க. அதனால அவ்வளோ விஷயமா உட்காந்து யோசிக்கணும் சொல்லும் போதே. அதனால என்னன்னா நம்மளுடைய பிரெயின் கெப்பாசிட்டி வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன வரப்போகுது அப்படின்னு அதுக்கு சேர்த்து நம்ம
அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஒரே நேரத்தில் தேர்ந்தெடுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து தொடர்ந்து 11 வாரம்லாம் போக முடியாது. நடுவில் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிரேக் ஆச்சுன்னா பரவாயில்ல, அதுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம். அவங்க வந்து திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணாங்கன்னா அது எண்ட்லெஸ்ஸாக போய்டும், இன்ஃபினிட். அது அவங்களால செய்யவே முடியாது. அது அடுத்ததாக போட்டுக்கலாம். ஒரு 4வது வாரமோ 5வது வாரமோ கட் ஆகுதுன்னா அடுத்த வாரம் அவங்க செஞ்சாங்கன்னா அது வந்து 5வது வாரமாக கவுண்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு அவங்க போய்க்கலாம். அது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க போகிற இடத்துல வந்து பார்த்தோம்னா 1.5 மணி நேரம் அந்த கோயிலில் இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1.5 மணி நேரம் இருக்க வேண்டியது முக்கியம். மாலை வேளையாக போவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அங்கே போன இடத்துல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் நெய் தீபம் ஏற்ற வேண்டியது. மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் தனியாக நெய் தீபம் ஏற்றி வச்சிட வேண்டியது. சிவனை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 3 தீபம் ஏற்றணும். சிவனுக்கு 3 தீபம் ஏற்றுவது பார்த்தோம்னா, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி, நெய் தீபம் ஏற்றினாலும் சரி. அகைன் வந்து ரெகுலராக பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும், ரொம்ப பியூராக இருக்கணும். வாசலில் விற்கிறது வாங்கக்கூடாது எப்போவுமே. நாம் வீட்டில் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருக்கிறது தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது மாதிரியான விஷயமாக எடுத்துக்கிட்டு இந்த 3 பேர் அந்த 1.5 மணி நேரம் அப்படின்றது, அந்த 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் அந்த எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே நம்மளால் உள்ள எடுத்துக்க முடியும். இந்த 1.5 மணி நேரம் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப அதிகமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இது செய்ய மாட்டேன்றாங்க. அதனால நான் இதை சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம்னா இதுதான் காரணம். இது சொன்னால் யாரும் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி செய்யறதுக்கு உண்டான மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அவர்களுடைய வேலை சம்மந்தமான ஒரு விஷயங்களாக இருக்குது, வேறு ஏதாவது இருக்குது. அதனால் 1.5 மணி நேரம் அப்படி பண்ணணுமான்னு. பட் இது வந்து கோயில்களில் போய் பண்ணால் இதுக்கு உண்டான ஒரு பலன் அப்படின்றது இருக்கும். அந்த கோயில்களில் பண்ணும்பொழுது நமசிவாய நாமம் சொல்கிறது, அதாவது பஞ்சாட்சரம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றது, வெறும் ஓம் எல்லாம் வேண்டாம், நமசிவாய 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 நம்ம சொல்லிக்கொண்டிருந்தாலே அதற்கு உண்டான பலன் கிடைத்துவிடும். அடுத்தது நாராயணரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஓம் நமோ நாராயணாய மந்திரம். அந்த ஓம் நமோ நாராயணாய மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சடனாக பணம் வரதுக்கு உண்டான ஒரு வழியை பிறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து அந்த ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு சடனாக ஏதாவது பேட் ஈவெண்ட்ஸ் நடக்கிறது அப்படின்ற மாதிரி அது பெரிய ஷீல்டு மாதிரி காப்பாற்றும் நம்மளை. பெரிய ஷீல்டு மாதிரி காப்பாற்றும். அது இந்த ஷீல்டு மாதிரி காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து ஓம் நமோ நாராயணாய மந்திரம். ஸோ இங்கே அவங்க உட்காந்துட்டு சாமி கிட்ட வந்து உட்காந்து புலம்புறது, எனக்கு வந்து இவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ கடன் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எனக்கு பணமே வரமாட்டேங்குது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாது. நத்திங். அந்த இறை எண்ணம் மட்டும் இருக்க வேண்டும். நம்ம வந்து சங்கல்பம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவையுமே. எனக்கு வந்து அவங்க எவ்வளோ பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதில் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதாவது இறைவனுமே வந்து நிறைய டைமில் அவர் ரெடியாக இருப்பார். உனக்கு உடனே சரி ஓகேவா, நீ வந்து இன்னும் 11 வாரம்லாம் வர வேண்டாம்ப்பா, இப்போ எடுத்துகிட்டு போ, எவ்வளோ கேட்குறியோ அப்படின்ற லெவலில் நிறைய தெய்வங்கள் கருணையோட தான் இருக்கும். ஸோ ஆனால் இவங்க வந்து எனக்கு ஒரு 10 லட்சம் வந்தால் போகிறோம், 5 லட்சம் வந்தால் போகிறோம், இப்படிலாம் கேட்கக்கூடாது. அவங்க வந்து அவங்களுக்கு எனக்கு எவ்வளவு எனக்கு வந்து சுகமாக என்னுடைய சந்ததியுடன் நான் வாழ வேண்டுமோ அதற்குண்டான பணம் அப்படின்ற மாதிரியான கேட்டுடலாம். இல்லைன்னா அவங்க ஒரு தொகை மைண்டில் இருந்ததுன்னா அந்த ஒரு மைண்டில் இருக்கக்கூடிய தொகையை வைத்துக் கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுட்டு அவங்க கேட்டுறது. அடுத்தது அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, நாராயணருக்கு சொன்னோன்னா மகாலட்சுமிக்கு போயிட்டு உட்காந்துடுறாங்க. மகாலட்சுமியை போய் உட்காந்தோடனே ஓம் கமலாலயே நமக என்கிற மந்திரத்தினை வந்து சொல்றது. கமலாலயே நமக என்ற மந்திரத்தினை சொல்லலாம் மகாலட்சுமிக்கு. ஹிரண்யவர்ணாயே நமக என்கிற மந்திரத்தினை சொல்லலாம், தங்கம் அதிகமாக சேரும், அது மாதிரியான விஷயமாக சொல்லலாம். இது மாதிரி சொல்லிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படின்றது. இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது வந்து அவங்க கரெக்டாக நல்லா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்லேயே செய்யலாம். இது சிவவிஷ்ணு கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே இந்த விஷயத்தை செஞ்சிடணும். அட் அ டைமில் வந்து பார்த்தோம்னா சிவனுடைய ஒரு சின்ன ஒரு பிரதிமையாக இருக்க வேண்டும் கண்டிப்பான முறையில். அவங்க வந்து லிங்கம் வீட்டில் வைக்கலாமா அப்படின்லாம் வந்து ஒரு காலத்தில் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது மாதிரியெல்லாம் தேவையில்லை. லிங்கம் தாராளமாக வீட்டில் வைக்கலாம், எவ்வளோ வேணால் வைக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா 6 வேறு லிங்கங்கள் எல்லாமே அங்கங்கே இடத்துல வந்து போட்டு வச்சுட்டு வழிபாடற்று கிடக்கக்கூடிய பல இடங்கள்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம் வீட்டில் வைக்கிறதுனால எந்த ஒரு கேடும் ஆயிடாது, நல்லது தான் நடக்கும். ஸோ அப்போ லிங்க வழிபாடு வீட்டில் செய்யலாம். ஸோ லிங்கத்தில் வைக்கணும். வச்சா நம்ம வந்து டெய்லி அபிஷேகம் பண்ணணுமா, இவ்வளோ ஒரு விஷயம் எல்லாம் வேண்டாம். உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ இது வந்து பர்டிகுலராக ஒரு பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அது வந்து நம்ம வந்து சிவலிங்கத்தை அந்த சிவனுக்கு வந்து ஒரு 3 விளக்குகள் ஏற்றி விடுறீர்கள். மகாவிஷ்ணுவுக்கு வந்து ஒரு 5 விளக்குகள் ஏற்றுகிறீர்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா மகாலட்சுமிக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 6 விளக்கு அப்படின்னு ஓவராலாக. அப்போ உங்களுக்கு 6, 5, 11, 3 14 விளக்கு ஆகிடும் உங்களுக்கு. சரியா? ஸோ அந்த விளக்கு அத்தனை விளக்கு நீங்கள் ஏற்றும் போது என்ன ஆகும்னா வீடே கிட்டத்தட்ட கோயில் மாதிரி இருக்கும் இல்லையா? பயங்கரமாக இருக்கும். அதோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அங்கே 1.5 மணி நேரம் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு நீங்கள் மண்ணகலில் ஏற்றும் போது அதோடைய பலன் வந்து அதிகம். காரணம் வந்து மண்ணகல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், சாதாரண விஷயம் கிடையாது மண்ணகல் அப்படிங்கிறது. மண்ணகல் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து பார்த்தோம்னா வெள்ளிக்கு உகந்தது, வெள்ளிக்கு உண்டான ஒரு பலனை தரக்கூடியது. இது எர்த் எனர்ஜி டோட்டலாக. கரெக்ட்.
ஸோ நம்ம வந்து ஒரு பிராஸோ அந்த பித்தளையில் எடுத்து ஏற்றுற இதோ அல்லது வந்து இந்த இருக்குது வெண்கலத்தில் ஏற்றுற விளக்கோ விட பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் மண்ணுக்கும் இதுக்கு ரஜதத்துக்கும் உண்டு. ரஜதம் அப்படிங்கிறது வந்து சில்வருக்குமே இருக்குது. அப்போ அந்த சில்வரில் ஏற்றக்கூடியதுமே வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்குது. ஆனால் நம்ம இவ்வளோ விளக்கெல்லாம் வந்து எல்லாரும் சில்வரில் வாங்கி ஏற்ற முடியாது. பெரிய பெரிய கார்த்திகை தீபம் டைம் தானே, பெரிய பெரிய இதாக எடுத்துகிட்டு அவங்க வந்து வீட்டில் வச்சுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அந்த 7 to 11 வீக்ஸ்க்குள்ளே அவன் எவ்வளோ லட்சம் கேட்டாலும் கிடைக்கும். அதுக்குண்டான ஒரு விஷயத்தை அந்த அந்த இறை வந்து அவர்களை செலுத்தும். அவங்க உட்காந்துட்டு அங்கே செய்கிறதுனால மட்டும் இல்லை, அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்குண்டான விஷயம் மற்றது எல்லாம் அவங்கள தூக்கி செலுத்த ஆரம்பிச்சிடும். யாருமே வந்து வீட்டில் வந்து படுத்த படுக்கையாக இருந்துட்டு ஒன்றுமே அவங்க வேலை செய்யாத அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தரப்போறதில்லை. அத்தனை விஷயத்தையும் நமக்கு தடையின்றி கஷ்டமின்றி ஒரு கொஞ்சம் எளிதாக நமக்கு நம்மளுடைய ஒரு சக்திக்குட்பட்டு கிடைக்கக்கூடிய விஷயத்துக்காக தான் இறை சார்ந்த நம்மளுடைய தேடல். அந்த இறை சார்ந்த தேடல்ங்கிறது இந்த மாதிரியான விஷயத்தினால ஈஸியாக முடிஞ்சிடும் டக்குன்னு. ஸோ இந்த ஒரு மந்திரங்கள் மட்டும் எவ்வளவு தடவை சொல்லணும், நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன். எவ்வளோ தடவை சொல்லணும்னே கேட்காதீங்க. 1.5 மணி நேரம் இருக்குது, என்ன கணக்கு? இப்போ யாரும் இப்போ வந்து சிவனுக்கு ஒரு 4 மந்திரம் அதிகமாக சொன்னால் விஷ்ணு கோச்சுக்கு போகிறதில்ல, விஷ்ணுக்கு சொல்கிறதுனால லக்ஷ்மி கோச்சுக்கு போகிறதில்ல. இஷ்டத்துக்கு சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு 1.5 மணி நேரம், half an hourன்னு நினச்சிட்டு சொல்லலாம். அப்படி தனித்தனியாக போய் உட்காரணும்னு இல்லை, ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு தாம்பாளத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியாக ஒரு விஷயமா. இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலகிராமம் இருந்ததுன்னா சின்னதாக ஒரு சாலகிராமம் வச்சுக்கலாம். சாலகிராமம் எல்லாம் வீட்டில் வைக்கலாமா, உடனே சாலகிராமம் வைக்கலாமா, ருத்ராட்சம் வைக்கலாமா, அந்த அளவுக்கு மக்களை போட்டு குழப்பி கெடுத்து வச்சிருக்காங்க. இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சிவன் லிங்கமாக வைக்கிறதுக்கு இல்லையானதா உருண்டையாக ஏதாவது ஒரு கிறிஸ்டல், அதாவது நம்ம வந்து ஸ்படிகம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்படிகத்தை வச்சுக்கலாம், குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அது ஒன்று வச்சுக்கலாம், சாலகிராமம் ஒன்று வச்சுக்கலாம். தாயாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யாருமே தாயாரை வந்து வேண்டானே சொல்ல மாட்டாங்க, தாயாரையும் பெருமாளையும் சொல்ல போகிறது கிடையாது. பட் அது மாதிரியான விஷயமா தாயாரை பொறுத்த வரைக்கும் நம்ம தாயாருக்கும் நம்ம வந்து சாலகிராமத்தையே தாயாராக நம்ம வந்து பாவித்துக் கொள்ளலாம். தாயாரும் பெருமாளும் 2 பேரும் வேறு வேறு கிடையாது. ஸோ அது மாதிரியான விஷயமா வச்சுக்கலாம். இல்லை தாயாருக்கு தனியாக ஏதாவது ஒரு பிரதிமையாக ஏதாவது சின்னதாக ஒரு அந்த மாதிரி ஒரு சிலை இருந்ததுன்னா சிலையை வச்சுட்டு சின்னதாக ரொம்ப பெருசாலாம் பண்ண வேண்டாம், அப்படியே வரிசையாக ஏற்றிடலாம் இல்லையா, வரிசையாக ஏற்றலாம். ரவுண்டாக கோலம் போட்டு ரவுண்டாக ஏற்றுறது ஒரு முறை இருக்குது. நடுவில் வச்சுட்டு ஆமாம், நடுவில் வச்சுட்டு கோலத்தை போட்டுட்டு கோலத்துக்கு நடுவில் சுவாமியை வச்சிடுறது, சுவாமியை தட்டோட வச்சுட்டு இந்த ரவுண்டா விளக்கேற்றுறது அப்படின்றது ஒரு முறையே இருக்கிறது. நம்ம தீபம் ஏற்றக்கூடிய முறைகள்லேயே ரவுண்டா ஏற்றுறது அப்படின்ற ஒரு பலன் கொடுக்கக்கூடியதுன்னு இருக்கு. இது மாதிரியான விஷயமா ஏற்றலாம். நீங்க அன்னைக்கு நைட்டே இது பல பேருக்கு தெரியும், அந்த ரிசல்ட் வந்து அன்னைக்கு நைட்டே தெரியும், நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம 100% நமக்கு வந்து எப்படி வந்து இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய தெய்வம் என்று சொல்லக்கூடியது, இந்த இருக்கக்கூடிய சமிஞ்ஞைகளை வந்து நம்ம வந்து சொல்றோமோ, ஒவ்வொரு விஷயம் நிமித்தம் என்று சொல்லுவோம், அது ஒன்னொன்னு நம்மளை காட்டி கொடுக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்குமே காட்டி கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி காட்டி கொடுக்கும்பொழுது வந்து பார்த்தோம்னா சில விஷயத்தினால என்னமோ நடக்க போது, எனக்கு மைண்ட்ல என்னமோ சொல்லிட்டே இருக்கு, எனக்கு என்னமோ சரியில்லை, என்னமோ சம்திங் இஸ் பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எவ்வளவு தடவை சொல்றோம் நம்ம. ஆனா நீங்க பாருங்களேன், பெரும்பாலான நபர்கள் சம்திங்ஸ் குட் டு ஹேப்பன் டு மீ, அப்படி சம்திங்ஸ் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் யாரும் சொல்றது இல்லை. கரெக்ட், அது சொல்லிக்கிட்டே இருங்களேன். ஃபோக்கஸ் ரொம்ப நெகட்டிவ் சைடு, அதை சொல்லிக்கிட்டே இருங்களேன். என்னமோ எனக்கு நல்லது நடக்க போகுது, என்னமோ எனக்கு நல்லது நடக்க போகுது சொல்லிக்கிட்டே இருங்களேன். பிரெயினுக்கு அதை பயமாகவே கொண்டு போய் செலுத்துங்கன்ற நான். நம்மளோட அமிக்டாலா வந்து பயத்தை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த பயத்தை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ நீ பயமாகவே சொல்லு, நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து டெய்லி ஐயோ எனக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது, ஐயோ எனக்கு நல்லது நடக்க போகுது, நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். அது மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாலே கூட அது வந்து உனக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போய் செலுத்தும் அப்படின்னு. அது மாதிரியாக கனவிலையும் நிமித்தங்களாலும் அன்றன்ற நாள்ல இருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஏதோ ஒரு பெரிய ஹைட்டுக்கு ரீச் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதில் பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட்.